ஹாய் ஹலோ டெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா ஹோசூரில் இருக்கோம். ஹோசூரில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கனி ஹோட்டலில் நிற்கிறோம். இந்த கனி ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர் பைபாஸ் ரோட்டில் தாங்க இருக்குது. அதே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பை வாக்கபிளே வந்துடலாம். அந்தளவு தான் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் வாங்க, நானும் போகிறேன், நீங்களும் வாங்க. உள்ளே போய் என்ன டிஷ்ஷஸ் இருக்குது, எந்த மாதிரி ஸ்டைலில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நானும் ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க. ஹோட்டல் கனிக்கு வந்தாச்சு. உள்ளே வந்த பிறகு என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காம்போ இது ஆக்சுவலாக என்ன மெனு கொடுத்துட்டாங்க. மெனு பார்க்கும்போதே வந்து பாருங்கள் எவ்வளோ பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. சூப் வெரைட்டிஸு, கனி ஸ்பெஷல் பிரியாணி வெரைட்டிஸு, நமக்கு சர்வ் பண்ணுற ஆர்டர் எடுக்கிறவர் வந்திருக்காரு. அவர்கிட்டயே கேட்டு இந்த கனியோட ட்ரெடிஷ்னல் என்ன, கனியோட ஸ்பெஷல் என்ன, சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டால் அவர்கிட்டயே ஆர்டர். இன்றைக்கி வந்து கோம்போ பேக் மாதிரி இது பண்ணியிருக்கோம். அது வந்து ஃபேமஸ் வந்து எயிட் ஐட்டம்ஸ் வரும் உங்களுக்கு. மட்டன் தாலின்னு அதில் வந்து ஒரு பிரியாணி வரும், ஒரு காயின் பரோட்டா, அதுக்கு கிரேவியில் வந்து மட்டன் அரியாலி கிரேவின்னு ஒன்று வரும். தென் ஷைடிஸில் வந்து ஒரு நெத்திலி ஃப்ரை ஃபிஷ் வரும், சிக்கன் கபாப் 2 பீஸ் வரும், தென் குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம் ஒரு பிகம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓவரால் ட்ரை பார்த்திங்கன்னா கணேஷில் வந்து கனி ஸ்பெஷல் சிக்கன் ட்ரைன்னு வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு போன்லெஸில் வரும். இட் நைஸ், வெரி டேஸ்ட், சிக்கன் டேஸ்ட் இருக்கும். சொன்னது வந்து மட்டன் தாலி. இதில் எத்தனை வெரைட்டிஸ் காம்போ பேக்கு? 8 ஐட்டம்ஸ், 8 வெரைட்டிஸ் இருக்குது. அதே ஆர்டர் சொல்லியாச்சு. ப்ளஸ்ஸு இன்னும் இன்றைக்கி என்ன ஆக்சுவலாக கனி ஹோட்டலோட ஸ்பெஷல் கனி ஸ்பெஷல் வந்து கனி ஸ்பெஷல் சிக்கன் ட்ரை இருக்குது சார். அது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து ட்ரை கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷன் என்னன்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. ஓகே வந்துருச்சு. இந்த மட்டன் தாலி வந்துருச்சு. அதுவும் இஸ் ஃபார் பிரியாணி, இஸ் ஃபார் மட்டன் அரியாலி கிரேவி அவர் ஸ்பெஷல் மொகலாய் ஸ்டைல், இஸ் ஃபார் நெத்திலி ஃப்ரை சிக்கன் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, தென் சிக்கன் கபாப் ரோல், தென் அவர் காயின் பரோட்டா. காயின் பரோட்டாவா? அது என்ன? இல்லை எனக்கு அது ஒரு கொஸ்டின் என்னன்னா, அது என்ன காயின் பரோட்டா? It will become puffs like that. It will be boiled from oil only. Oh, oil only. Okay. You can first take the gulab jamun sweet. Oh, first gulab jamun sweet. First அவர் எடுத்தோடனே என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதாவது என்னென்னா ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குலோப் ஜாமுனோட ஆரம்பிக்கிறேன். ஒரு யூனிக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்வீட் சாப்பிட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து நான் எதுக்கு கேட்டு சாப்பிட்றேன்னா அவங்களுக்கு தான் அந்த ஸ்டைலை பற்றி தெரியும். எனக்கு வந்து இது புதுசு. பாருங்க செம்மையாக இருக்குல்ல, சிக்கன் கபாப். அதான் அந்த லெமன் லைட்டாக புழிஞ்சு அது சாப்பிட்ற அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து நெத்திலி அடுத்து யூனிக்காக இருக்குங்க. எப்படி எந்த மாதிரி ஆயில் இது மாதிரி ஃப்ரை பண்ணுறீங்க? சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படியா? ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தொடரும்போது கொஞ்சம் அப்படியே த்ரோட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே கரகரன்னு இருக்கும். அடுத்து காயின் பரோட்டாவா? ரைட், ஓகே. இது வந்து மட்டன் அரியாலி கிரேவி. ஓகே, கொஞ்சம் கிரேவி. ஓகே ஓகே. காரமும் இல்லாமல் உங்களுக்கு இது. ஓகே. ஆக்சுவலாக இந்த கிரேவி பேர் மட்டன் அரியாலி கிரேவியா. இது ஆக்சுவலாக முகலாயரோட இதுதான்.
அது மட்டன் மசாலா, மட்டன் கிரேவி இது மாதிரி நிறையா சாப்பிட்ருக்கோம். இது வந்து என்னன்னாக்கா மசாலாவோட ஃப்ளேவரே தனியாக இருக்குது. ஆக்சுவலாக புரோட்டாவுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நல்ல சர்வீஸு, பக்கத்துலேயே கூட இருக்காங்க. எனி டவுட்னா கூட எக்ஸ்பிளைன் நல்லா க்ளீனாக பண்ணுறாங்க. எந்த விதமான டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம். பாயில்டு எக் கூட வைங்க வைங்க வைங்க. ரைட்டு ரைட்டு ஓகே. சர்வீஸ் பார்த்தீங்களா இப்படி சூப்பராக சர்வீஸ். நல்லி பீஸோட நல்லி பீஸோட வந்துருக்கா. ரைட்டு. சார் ரைட் பிரியாணி சைட் டிஷ் வந்து ரைட்டா. ரைட் ஓகே ஓகே. சீரகம் ஆக்சுவலாக பசுமதி ரைஸும் சாப்பிட்ருக்கேன், சீரகமாக சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். நல்லாயிருக்கு, நல்லா இருக்குது. அதாவது ஆயிலே இல்லாமல் நல்ல ஒரு அது மட்டன் செம்மையாக பயங்கர. நீங்களும் ஓசூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கனி ஹோட்டலை மிஸ் பண்ணவே பண்ணாது. அது ரைஸுன்றது செம்ம டேஸ்ட்டு. அதுவும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. அது மட்டன் தாலி காம்போ பேக்கு சூப்பராக இருக்கும். கனி ஹோட்டலில் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஆர்டர் சொல்லியிருக்கேன், அதுவும் வந்துருச்சு. சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனி ஸ்பெஷல் சிக்கன் ட்ரை போன்லெஸ். இது வந்து இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சாப்பிட்டு உங்களோட சஜஷன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே ஓகே. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிராம்பிள் எக்கில் வந்து மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸ்கிராம்பிள் எக் வச்சு உங்களுக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்கு வேண்டி போட்டிருக்கோம். இது வந்து அதுக்கு சைட் டிஷ் உங்களுக்கு. சைட் டிஷ் டொமேட்டோ ஆனியன். ரைட் ஓகே. இது வந்து ஆக்சுவலாக வந்து கனி ஹோட்டலோட ஸ்பெஷல் டிஷ்ஷஸ். ஸ்பைசி இருக்காது, ஸ்பைசி இருக்காது. உங்களுக்கு குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஸ்பைசியே இருக்காது, உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா உள்ள அப்படியே அந்த மசாலா உள்ள அப்படியே அதுங்க. இப்போ வந்து நம்ம கனி ஹோட்டலில் அதாவது அந்த காம்போ பேக் ஒன்று சொன்னாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டது செம்ம டேஸ்ட்டு. அந்த ஹோட்டலோட வரலாறு என்ன, இதோட சிறப்பு என்ன அப்படின்னு மேனேஜர் சார் இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? ரஹமத்துல்லா. ரஹமத்துல்லா. சரி சார். இப்போ இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஓசூர் வந்து அப்படியே பசங்க லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, சரி சாப்பிடணும், நல்ல ஒரு பிரியாணி ஹோட்டல் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டால் சொல்லி முடியும்னா அடுத்த நிமிஷம் கனி ஹோட்டலுக்கு போங்க. கனி ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டோம். எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக கனி. சரி ஓகே. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வாக்கபிளே போங்க சார் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு ஒரு பில்டிங் அதான் சார் முடியும். வந்தோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சரி, ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 178 வெரைட்டிஸ் இருந்துச்சு போடுது. ஆமாம், நான் டோட்டலாக எண்ணி பார்க்கும்போது 178 வெரைட்டிஸ் இருந்துச்சு. அவ்வளோ 178லாம் என்னால் பார்க்குற பொறுமையும் இல்லை. சரி. அப்போ அவங்க சர்வ் பண்ணுறது ஆர்டர் எடுக்கிறத அவர்கிட்ட கேட்டேன், கனி ஹோட்டல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு. சிம்பிளாக 2 வெரைட்டி தான் சொன்னார். காம்போ பேக் ஒன்று எடுத்துருங்க சார். சரி. மட்டன் தாலி காம்போ பேக்கு கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கனியோட எங்களோட ஸ்பெஷல் இருக்குது, சண்டே ஸ்பெஷல் இருக்குது.
அது சிக்கன் சிக்கன் பிரியாணி ஸ்பெஷல் சண்டே. அப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சாப்பிடும்போது கடைசியில் அந்த பிரியாணியை சாப்பிடும்போது ரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், என்ன எப்படி சார்? நம்ம எப்போவுமே கஸ்டமருக்கு புதுசாக கொடுக்கணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறது. சரிங்க சார். புதுசில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதனால நம்ம காம்போ பேக் பிளான் பண்ணோம். சரி சார். அதில் வந்து இண்டிவிஜுவல் காம்போ இருக்குது, ஃபேமிலி பேக் 4 மெம்பர்ஸ் காம்போ இருக்குது, 2 மெம்பர்ஸ் காம்போ இருக்குது, மட்டனில் அதே மாதிரி 2 மெம்பர்ஸ் காம்போ இருக்குது, 4 மெம்பர்ஸ் காம்போ இருக்குது. சரி சார். அதே மாதிரி மீல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா தாலி வெரைட்டிஸ் இருக்குது. நான்வெஜ் மீல்ஸ் தாலி, ஃபிஷ் மீல்ஸ், சீ ஃபுட் தாலிஸ்ன்னு சொல்லி நம்ம எப்போவுமே வந்து கஸ்டமருக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கணும், நல்லா கொடுக்கணும். அதுதான் நம்ம பார்த்து செஞ்சுன்னு இருக்கோம். அதே சமயத்தில் வந்து ரேட்டும் வந்து ரீசனபிளாக இருக்கணும், அஃபோர்டபுள் இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி 1973, 42 இயர்ஸ் ஆச்சு. இப்போது கீழே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து சின்ன ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது நம்மள்கிட்ட பேக் சைடு மேலே. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணுறோம். ஒரு 15 to 150 மெம்பர்ஸ், 200 மெம்பர்ஸ் வரையும் பஃபே சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணுறோம். அதில் வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்குது, ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்குது. பஃபேல வந்து ஃபஸ்ட்லேயே ஆர்டர் கொடுத்துடணும், என்னென்ன வெரைட்டிஸ் வேணும்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்குவோம். சப்போஸ் நம்மளுக்கு பஃபே வேணாம், நம்ம வந்து பார்ட்டி செஞ்சுட்டு இண்டிவிஜுவலாக ஆர்டர் கொடுத்துக்கிறோம், அதுக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஹோட்டலோட டைம் காலையில் 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், நைட்டு 10:15 க்ளோசிங்கு. ஆமாம், காலையில் நம்மள்கிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி கிடைக்கும். எத்தனை மணி வந்தால் கிடைக்கும்? காலையில் ஒரு 10:30க்கு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம. அதான் 10:30க்கு வந்தாவே கிடைக்கும் பிரியாணி. ஆமாம். மற்ற அதர் வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு 20-25 மினிட், ஒரு ½ an hour வேறு வெரைட்டிஸ். 11 o'clock வந்தால் எல்லாம். ஆமாம், 11 o'clock வந்தால் டோட்டல் வெரைட்டிஸ் கிடைக்கும். வீக் ஆஃப் இருக்கா சார்? வீக் ஆஃப் கிடையாது சார் நம்ம ஹோட்டலுக்கு. ஆமாம், ஃபுல் டே. சரி சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. கனி ஹோட்டலில் பில் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா மட்டன் தாலி காம்போ பேக்கு 380 ரூபா. அப்புறம் வந்து அவங்களோட கனி ஸ்பெஷல் சிக்கன் ட்ரை அது ஒரு 200 ரூபா. ப்ளஸ் ஃப்ரெஷ் லெமன் சோடா 40 ரூபா. மொத்தம் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 649 ரூபா. கனி ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே பேச முடியல, செம்ம ரஷ்ஷு. அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போங்க. அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்குது, அதில் போங்க. அதில் தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அது யூனிக்காக இருக்குங்க, நீட்டாக இருக்குது, ப்ரெசன்டேஷனும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹோசூர் வந்தீங்கன்னா இந்த கனி ஹோட்டலை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.